Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அடுத்த வீடியோவில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த கான்செப்ட் வச்சு இந்த மாடல் வந்து சம்மு எக்ஸாமுக்கு வருது. இது எப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னென்னா பெர்ஃபார்மிங் அசெட் அப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசெட். இந்த பெர்ஃபார்மிங் அசெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா அந்த அசெட்னால் பேங்க்குக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஏன் பேங்க்கை சொல்கிறோன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே பேங்கிங் அக்கௌண்ட்ஸ். ஸோ பேங்க்குக்கு வந்து அந்த அசெட்னால் ஒரு யூஸ் இருக்குன்னா அந்த அசெட்டுக்கு பேர் பெர்ஃபார்மிங் அசெட். நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா அந்த அசெட்டை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. எப்போ ஒரு அசெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆகும்னா அந்த அசெட்டை வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கொடுத்துட்டோம், 3 வருஷத்துக்கு லோன் கொடுத்துருக்கோம். 3 வருஷம் முடிவுலையும் அவன் வந்து ரீபே பண்ணலை, 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துலேயும் ரீபே பண்ணலைன்னா என்ன ஆயிடுச்சு? கொடுத்த லோன் வந்து அவனால் ரீபே பண்ண முடியலை, பேங்க்குக்கு பணம் வரலை. ஸோ அந்த லோனுங்கிறது பேங்க்குக்கு அசெட்டு. அந்த அசெட்னால் ஒரு யூஸுமே இல்லாமல் ஆயிடுச்சா, அப்படி ஒரு அசெட்டுக்கு பேர் தான் நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஜென்ரலான ஒரு ப்ரொவிஷன் தான் இது. வந்து நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரொவிஷனுங்கிற பேரில் பார்க்க தேவையில்லை. 2 பாயிண்ட் இருக்குது நமக்கு, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இது 2 தான் பாயிண்ட்டு. ஒரு பர்டிகுலர் அசெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எடுப்போம், பர்டிகுலர் அசெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எடுப்போம். இது ரெண்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸு. ஏர்ன்டுனா ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம இன்னும் பணமாக கையில் வாங்கலை. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா ஏர்ன் பண்ணதை பணமாக வாங்கினதுக்கப்புறம் நம்ம ட்ரீட் பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இந்த கேஸில் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எடுக்கணும், நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எடுக்கணும். இதோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லியாச்சு, அந்த அசெட்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ரிசீவ் பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அது வந்து பெர்ஃபார்மிங் அசெட்டு. அதனால அக்ரூவல் பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண உடனேயே நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம். ஆனால் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசெட்னால நமக்கு யூஸே கிடையாது. ஏன்னா வந்து 4 வருஷமாகியும் லோனை ரீபே பண்ண மாட்டான். அப்போது நம்ம கையில் இன்ட்ரெஸ்ட்டு பணமாகவே நம்ம ரிசீவ் பண்ணாதான் ட்ரீட் பண்ணணும். நம்ம வந்து லோன் கொடுத்துட்டோம்ல, இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும்லன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஏர்ன் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரீபே பண்ணலைன்னா இந்த என்ட்ரி என்ன ஆகிடும், தப்பாயிடும். அதனால நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ட்ரீட் பண்ணணும். பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண உடனேயே ட்ரீட் பண்ணிடணும். இதில் நமக்கு 3 பெர்ஃபார்மிங் அசெட் 3 நான் பெர்ஃபார்மிங் அசெட் கொடுத்துருக்காங்க. இதில் எது எங்கெங்கே என்னென்ன அமௌண்ட் வருங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டேர்ம் லோன் வந்து 240. இதையே நம்ம 160 எடுக்கக்கூடாது, 240 எடுக்கணும். ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மிங் அசெட். பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ 240 எடுத்துட்டோம். ஆனால் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டில் இருக்கிற டேர்ம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டே எடுக்கக்கூடாது. எதை எடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எடுக்கணும். இதிலேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு பாருங்கள். 150 வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம கையில் வந்தது பாருங்கள் 10 ரூபா தான். இதிலே என்ன தெரிஞ்சிருச்சு, 140 ரூபி நம்ம கைக்கு வரல. அந்த 140 ரூபி யாருமே ரீபே பண்ணாமல் விட்டுட்டான். ஸோ 10 ரூபா. அடுத்து கேஷ் கிரெடிட் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எடுத்துக்கணும், நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எடுக்கணும். அதே மாதிரி பில்ஸ் பர்ச்சேஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுக்கு 300, இந்த பில்ஸ் நான் பெர்ஃபார்மிங் பில்ஸ் பர்ச்சேஸ்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 40. எல்லாத்தையும் டோட்டல் ஆட் பண்ணிட்டா நமக்கு வந்து டோட்டல் இன்கம் கிடச்சிரும். ஏன் வந்து இந்த ரிசீவ்டு ஏர்ன்டு எடுக்கிறோங்கிற லாஜிக் தான் இந்த சம்மோட இந்த பெர்ஃபார்மிங் நான் பெர்ஃபார்மிங்கோட முக்கியமான பாயிண்ட்டு. பெர்ஃபார்மிங் அசெட் எப்படினாலும் நம்ம கைக்கு வரக்கூடிய அசெட் தான். ஸோ ஏர்ன் பண்ணவனே நம்ம ட்ரீட் பண்ணிட முடியும். ஆனால் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து நம்ம கைக்கு வராதுங்கிற ஒரு பயம் இருக்குது, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி இருக்குது. அதனால அந்த கேஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் எடுக்க முடியும், ஒன்லி ஆன் கேஷ் பேசிஸ். இது நீங்கள் அக்ரூவல் பேசிஸ் கேஷ் பேசிஸ்ன்னு பிரித்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெர்ஃபார்மிங் அசெட் இஸ் ஆல்வேஸ் ஆன் அக்ரூவல் பேசிஸ் அண்ட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இஸ் ஆல்வேஸ் ஆன் கேஷ் பேசிஸ். இதுதான் நமக்கான அல்டிமேட் லாஜிக். இதை எழுதி வைக்கணும்னா கூட எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.